கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நடப்பதை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஏனோக்கை குறித்து வேத புஸ்தகத்திலே பார்க்குறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். ஆதியாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், அதில் இருக்கிற 22, 24 இந்த வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனிங்கள். ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். 24வது வசனத்தை பாருங்கள். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஸோ இப்போ இங்கே வேத புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆங்கில வேதாகமத்தில் ஒரு மொழிபெயர்ப்பில் ஏனக் வாக்ட் வித் காட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது ஏனக் டாக்ட் வித் காட் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம இப்படி அர்த்தம் கொள்ளலாம், ஏனோக்கு தேவனோடு கூட நடந்து கொண்டே சஞ்சரித்து கொண்டும் இருந்தான். தேவனோடு நடந்தார், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையிலும் ஈடுபட்டிருக்கிறார், குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பைபிளில் பாருங்கள் எவ்வளோ காலம் அப்படி பண்ணாதான் பாருங்கள். 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நமக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டாலே ரொம்ப டயர்டாகுது அப்படின்னு சொல்லிடுறோம். 300 வருஷம் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தார். அதான் ஆண்டவரோடு நடக்கிற ஒரு அனுபவம், தேவனோடு கூட இணைந்து சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனோடு நடக்கிறவர்களாக இருந்தால், தேவனோட சஞ்சரிக்கிறவர்களாக இருந்தால், தேவனுடைய மகத்துவங்களை நீங்கள் அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, தேவனுடைய உன்னதமான கிருபைகளையும் பெற்று நீங்கள் தேவனுடைய காரியங்களில் பெருகி வளருவது நிச்சயம். யூதாவின் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளவு நெருங்கி தேவனோடு கூட சஞ்சரித்தபடினாலே தான் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த ஏனோக்கை குறித்து என்ன எழுதியிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏனோக்கு பாருங்கள், ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை என்று எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். யூதா 14, 15 நான் படிக்கிறேன், கவனிங்க. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பை கொடுக்கிறதற்கும் அவர்கள் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தம் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கு ஆயிரமான தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். ஸோ இங்கே வேத புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம், ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தபடினாலே, தேவனோடு கூட நடந்து கொண்டிருந்தபடினாலே கர்த்தருடைய வார்த்தை அங்கே சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை குறித்து, முதல் வருகையே வரல அப்போ பார்த்திங்கன்னா 2வது வருகை குறித்து இவர் என்ன செய்கிறார்? தீர்க்க தரிசனம் உரைக்கிறத நம்ம பார்க்கிறோம். முன்னறிவித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சிமியோன் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனிதன், இயேசுவை குறித்து அவர் பேசினார் இல்லையா? மரியாளை குறித்து பேசினார். உன்னுடைய இருதயத்தையும் ஒரு பட்டை மூடுருவி போகும் என்றார். இஸ்ரவேலுக்கு வரப்போகிற ரட்சிப்பை குறித்து அவர் பேசினார் இயேசுவின் வழியாக. அன்னாள் என்ற ஒரு சகோதரி 84 வயது விதவை புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம், லூக்கா சுவிசேஷத்தில். அவங்களும் ஆண்டவரை குறித்து என்ன செஞ்சாங்க? தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கணும். ஆமென். தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு நாடுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் தான். ஸோ அப்போ இவைகளை நாம் வாஞ்சிக்க வேண்டும், இவைகளை நாம் விரும்ப வேண்டும் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு கர்த்தரோடு நெருங்கி சஞ்சரிக்கக்கூடியவர்களாக, அவரோடு இணைந்து நடக்கக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதாக வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல நம்ம இதை தியானித்து கொண்டிருக்கிற வேளையில் ஏனோக்கை குறித்து இப்படியாக நாம் வாசிக்கிறோம். தேவனோடு கூட நெருங்கின ஒரு உறவில் இருந்தார், ஆனால் அதே நேரத்தில் குடும்ப வாழ்க்கை அவரால் நடத்த முடிந்தது. சிலர்லாம் சொல்லுவாங்கள்ல, திருமணமானதுக்கு பிறகு என்னால் நல்லா ஜெபம் பண்ண முடியலை, வேதம் படிக்க முடியலை அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஏனோக்கு அதற்கு பெரிய உதாரணமாக இருக்கிறார். வேத புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேதுருவை குறித்து நம்ம பார்க்கலாம். ஏனோக்கை குறித்து பார்த்து நாம் பேதுருவை குறித்தும் நாம் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். இந்த பேதுரு எப்பொழுதும் ஆண்டவரோடே கூட நடந்து போகிறவர், ஆண்டவரோடே காரியங்களை செய்கிறவர். ஆண்டவருக்கு அடுத்தபடியாக பேதுருவைத்தான் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதராக பேதுரு காணப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் அவருடைய வாழ்க்கையின் ஒரு கட்டத்திலே மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 54வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்றான். இயேசுவை பின்பற்றித்தான் வருகிறான், ஆனால் தூரத்திலே பின்பற்றி வருகிறான். பிரியமானவர்களே, நீங்கள் இயேசுவோடு கூட நடக்கிறவர்களா? இல்லை இயேசுவோடு நடக்கிறது இல்லையா?
வேறு யாரோடு நடக்கிறீர்கள்? யாரோடு சஞ்சரிக்கிறீர்கள்? அவர்தானே உங்களுடைய ஜீவன், அவர்தானே உங்களுடைய தீர்க்க ஆயுசுமானவர், அவரோடு தானே நீங்கள் பேச வேண்டும். இங்கே பாருங்கள், பேதுரு தூரத்திலே இயேசுவை பின்பற்றி வந்தான். அவரோடு கூட நடந்தவன் டிஸ்டன்ஸ் வச்சு நடக்க தொடங்குறத பார்க்கிறோம். தூரத்தில் பின்பற்றி வந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுக்கு பிறகு அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பேதுருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது தூரத்திலே ஆண்டவரை பின்பற்றி வந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் யோவான் சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 18ஆம் அதிகாரத்தை பாருங்கள். 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நடந்து கொண்டிருந்தான், தூரத்திலே பின்பற்றி வந்து கொண்டிருந்தான். ஆனால் இப்பொழுது பாருங்கள், அவருடைய காரியங்கள் வேறு விதமாய் மாறுகிறது. குளிர்காலம் ஆனபடினாலே ஊழியக்காரர் சேவகர் கரி நெருப்பு உண்டாக்கி, யார்? ரோம போர்ச்சவர்கள், இயேசுவை நிந்திக்கிறவங்க, அவரை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறவங்க, அவரை தலையிலே கொட்டி தீர்க்க தரிசனமாக யார் உன்னை கொட்டினது என்று சொல்லக்கூடிய அந்த ரோம போர்ச்சல் குளிர்காய்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே அவர்களோட கூட பேதுருவும் நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். முதல்ல நடந்து கொண்டிருந்தவன் இவர் நிறைய டிஸ்டன்ஸ் வந்துருச்சு. இப்பொழுது நின்று கொண்டு என்ன செய்கிறான்? குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நின்று கொண்டு குளிர் காய்கிறான் என்பதாக பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 10:12 கூட நம்ம பார்க்கிறோம், பைபிளில் பார்க்கிறோம், தன்னை நிற்கிறேன் என்று சொல்கிறவன் விழாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்து என்ன நடக்குது பாருங்கள். நம்ம ஏற்கனவே படித்த அந்த மார்க்கு சுவிசேஷம் தான். அந்த மார்க்கு சுவிசேஷத்தை நம்ம பார்க்கும்போது 14ஆம் அதிகாரம் 54வது வசனத்தின் பின்பகுதி, முதல்ல முன்பகுதி படித்தோம், இப்போ பின்பகுதி. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பேதுரு பார்த்திங்கன்னா என்ன செஞ்சாரா பாருங்கள், சேவகரோட கூட உட்கார்ந்து நெருப்பண்டையிலே குளிர் காய்ந்தான். முதல்ல நடந்து கொண்டிருந்தவர், ஆண்டவரோடு இணைந்து நடந்து கொண்டிருந்தவர், அப்புறம் தூரத்திலே ஆண்டவரை பின்பற்ற தொடங்கினார். அதற்கு பிறகு நடந்து கொண்டிருக்கிற அவர் ரோம போர்ச்சலோடு நின்று குளிர்காய தொடங்கினார். அதற்கு பிறகு அவர் உட்கார்ந்து விட்டார் என்பதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் உட்கார்ந்து குளிர்காய ஆரம்பித்தார். பிசாசு பார்த்தான், இதுதான் சரியான நேரம். அங்கே பார்த்தீங்கன்னா வேலைக்காரி ஸ்திரீ ஒருத்தி வந்து கேட்கிறாள், நீ இயேசுவோடு கூட இருந்தவன் தானே? அவர் சொல்லிட்டார், இல்லை, நான் இல்லை. 2வது விசையும் ஒரு டெஸ்ட்டு, அதுலேயும் இல்லை. 3வது விசை பாருங்கள், சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொன்னபடியே சேவல் கூவிற்று. பைபிளில் பார்க்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம். இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கும் தேவையில்லாத இடங்களில் போய் நிற்பது, தேவையில்லாத இடங்களில் போய் உட்காருவது, தேவையில்லாத நபர்களோடு கூட என்ன செய்வது, பேசிக்கொண்டிருப்பது, கடைசியில் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தையே இழந்து விடக்கூடிய ஒரு நிலைமை கடந்து வந்து விடுகிறத நம்ம பார்க்குறோம். பைபிளில் பார்க்குறோம், ஈவில் கம்யூனிகேஷன்ஸ் கரப்ட் குட் மேனர்ஸ். ஆகாத சம்போஷணைகள் நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி நாம் ஏனோக்கை போல தேவனோடு நெருங்கி சஞ்சரிக்கக்கூடியவர்களாக, தேவனோடு இணைந்து நடக்கக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நாம் ஆண்டவரை மறுதலித்து விடக்கூடியவர்களாக நாம் காணப்படக்கூடாது. எபிரேயரில் கூட பார்க்குறோம் இல்லையா, பின்வாங்கி போவானானால் அவன் மேல் ஆண்டவர் பிரியமாய் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய பிரியத்தை இழந்து விடக்கூடிய மக்களாக நாம் என்ன செய்கிறோம், மாறிவிடுகிறோம். அப்போ இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்? 2 நாளாகம புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? யோத்தாம் சொல்லி ஒரு ராஜாவை குறித்து அங்கே பார்க்குறோம். யோத்தாம் 2 நாளாகமம் 27:6 அதில் போட்டிருக்கு, யோத்தாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான். He was strengthened. அப்போ நம்முடைய வழிகளை நேராக்கணும். வழிகளை நேராக்காமல் நம்ம பலப்படுத்தப்பட முடியாது. நாம் தேவனோடு இணைந்து நடக்க முடியாது. அப்போ தேவனோடு நடப்பதற்கு ஒருமனப்படுவோமா? தேவனோடு நடக்கிறவர்கள் என்றால் நீங்கள் இன்னும் என்ன செய்ய, ஆண்டவரோடு கூட இணைந்து அன்போடு பாசத்தோடு ஆண்டவருடைய பிரமாணங்களை கை கொண்டு அவரோடு கூட இணைந்து நடங்க. பகலிலே குளிர்ச்சியான வேளையில், பகலில் குளிர்ச்சியான வேலை எது? 2 மணிலேருந்து 6 மணி தான் பகலில் குளிர்ச்சியான வேலை. அந்த வேளையிலே ஆதாமோடு ஏவாளோடு கர்த்தர் உலாவும்படி கடந்து வந்தார். அப்படி தேவனோடு உலாவுகிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள், பாக்கியவதிகள். அப்போ நீங்கள் அனுதினமும் ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை படிங்க,
உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் இருக்கிற அன்பை இன்னும் அதிகமாக கட்டிப்படுத்துங்க. அதில் இன்னும் அதிகமாக நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். 7 சபைகளில் ஒரு சபையை பார்த்து இப்படியே சொல்லப்பட்டதல்லவா, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு என்று சொல்லி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படாதபடிக்கு ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, அந்த எபேசு சபை ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை இழந்து போனதே, அப்படிப்பட்டவனாக நான் இல்லாதபடிக்கு ஆண்டவரோடு இணைந்து நடக்கத்தக்கதாக, உம்மோடு இணைந்து சஞ்சரிக்கத்தக்கதாக எனக்கு நீர் அனுக்கிரகம் பண்ணும். உம்மோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை நான் கர்த்தாவே நான் விட்டு விலகி விடாதபடிக்கு உம்மோடு ஐக்கியப்பட்டு என்றென்றைக்கு வாழ எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கர்த்தரோடு கூட நம்ம கர்த்தரை நோக்கி பார்த்து நம்ம ஒரு வினாடி ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஏனோக்கை போல உம்மோடு கூட நாங்கள் சஞ்சரிக்க, உம்மோடு கூட நாங்கள் இணைந்து நடக்க எங்களுக்கு கிருபை தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சோர்ந்து போயிருக்கிறவர்களை தூக்கி எடுப்பீராக. ஜெப வாழ்க்கை யார் யாருக்கு குறைந்து போயிருக்கிறதோ உம்மை குறித்து கர்த்தாவே அப்பா அறிய வேண்டும், ஆராய வேண்டும், வேதத்தை படிக்க வேண்டும் என்ற விருப்பம் யாருக்கெல்லாம் குறைந்து போயிருக்கிறதோ அவர்களுக்குள்ளே பிலிப்பியர் 2:13 விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குவீராக. தேவ காரியங்களே வளர்ந்து பெருக உதவி செய்வீராக. உம்மோடு கூட நெருங்கி நடந்தவர்கள் கர்த்தாவே, ஆமென், வரப்போகிற காரியங்களை குறித்து முன் அறிவித்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே, அதே விதமாய் கர்த்தாவே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்களும் ஆண்டவரே வேதத்துள்ள மகத்துவங்களை அறிந்து கொள்வதோடு மாத்திரமல்ல, இனி வரும் காரியங்களை அறிந்து அதற்காக ஜெபிக்கக்கூடியவர்களாய் கர்த்தர் ஒவ்வொருவரை மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசு அப்படியாய் நீங்கள் ஜெபிச்சிங்களையா, இனி என்னவா சம்பவிக்க போகுது என்பதை அறிந்து உம்முடைய சீஷர்களை எச்சரித்து ஆண்டவரே அவர்களுக்காய் நீர் விண்ணப்பம் பண்ணக்கூடியவராய் இருந்தீர். நாங்களும் அவ்விதமாக வரப்போகிற காரியங்களை அறிந்து அதற்காய் திறப்பில் நின்று விண்ணப்பம் பண்ணக்கூடியவர்களாய் ஒவ்வொருவரை மாற்றி ஆசீர்வதிங்க. உம்மோடு என்றென்றைக்கும் ஐக்கியப்பட்டு வாழ உதவி செய்யுங்க. எல்லா தீமைகள், பொல்லாப்புகள், சத்துடைய ஈன தந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். உடைய கல்வார் ரத்தம் உடைய பிள்ளைகள் மேல் தெளிக்கப்படட்டும். உடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளை சூழ்ந்திருக்கட்டும். தொடர்ந்து நீரே அரணாயிருந்து வழி நடத்துங்க. கனம் துதி வல்லமைகளை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுவதை குறித்து சில வார்த்தைகளை கேட்டோம். நாம் எதில் தவறியிருக்கோம் என்று பார்த்து நம்மளை சரியாக்கி கொண்டு தொடர்ந்து ஆண்டவரோடு கூட ஓடுவோம். அப்பொழுதுதான் முடிவிலே நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். அந்த வாடாத கிரீடத்தை சுதந்திரிக்க முடியும். God bless you all.